ஹலோ மக்களே, குட் பேட் அக்லி படத்தோட ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 2 நிமிஷம் சும்மா பட்டாசா போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க ரெஃபரன்ஸ் தான். ஃபுல்லாகவே டைலாக்ஸ் வர எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ்லேருந்து வர டைலாக் தான். ஆதிக் ரவிச்சந்தர் தரமாக செதுக்கியிருக்காரு இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும். படமும் மரண மாதம் இருக்கும் போல் த்ரிஷா சொல்கிற டைலாகாக இருக்கட்டும், நம்ம வில்லனாக சொல்கிற அர்ஜுன் தாஸ் அவருமே ஸ்டார்டிங்கில் அவர் தான் வராரு. அவர் சொல்கிற டைலாக்குமே இருக்கட்டும், எல்லாமே தல அஜித்தோட அவருடைய படங்களோட டைலாக்ஸ் எல்லாமே தான். ஸோ மங்காத்தாவோட ரெஃபரன்ஸை கூட சூப்பராக காமிச்சிருப்பாங்க த்ரிஷா சொல்கிற டைலாக் மூலமாக. ஸோ ஒரு ஓல்டு விண்டேஜ் சாங் பேக்ரவுண்டில் ஓடுறது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. தலையோட கேரக்டர் மரண வில்லன் கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்களே தவிர இதில் கொஞ்சம் அந்த ஹியூமர் சென்ஸையும் ஆட் பண்ணி தான் வந்து நம்ம ஆதிக் தலையை வச்சு செதுக்கியிருக்கிற போல். படத்தில் தல அஜித் அவருடைய சன்னுக்காக எதையும் செய்வார் போல், அதுதான் அவருடைய கேரக்டராக இருக்கும். அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதை தொடர்ந்து என்னென்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னு தான் முழு படமாக இருக்கும் போல். லாஸ்ட்டாக முடிகிறத சிம்ரன் வந்து செம்மையாக சொல்லுவாங்க, ரொம்ப நாள் ஆச்சுல மிஸ்யூன்னு சொல்லி. ஸோ அது உண்மை தான். அவங்க 2 பேரும் காம்போவில் வந்த வாலி படம் மரண மாசு. ஸோ இந்த குட் பேட் அக்லி 1000 கோடி பட்ஜெட்டில் போய் சேரணுன்றது என்னுடைய ஆசை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் போட்டுருங்க.